வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு முறைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் முடிவு நேற்று ஆகஸ்ட் 22 நடந்த அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் நடந்தது என்ன என்பது பற்றியும், இந்த முடிவுகளின் விளைவுகள் என்ன என்பது பற்றியும், அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சி மத்தியிலும் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்பது பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலில் அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆகஸ்ட் 22 காலை 10 மணிக்கு திமுகவின் செயற்குழு கூட்டம் நடக்கும் என ஒரு வாரம் முன்பே அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு அக்கட்சி சார்பில் அடிமட்ட நிர்வாகிகள் பலரையும் சென்று சந்தித்து தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது பற்றி ஆராய்ந்து அறிக்கை கொடுக்குமாறு கட்சியின் தலைவர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதன்படியே மாநிலம் முழுவதும் சென்று ஒரு டீம் கட்சியின் அனைத்து மட்ட நிர்வாகிகளையும் சந்தித்து ஆய்வு செய்து அந்த அறிக்கையை ஸ்டாலினிடம் ஒப்படைத்தது. அந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மாவட்ட சீரமைப்பு குழு, மாவட்ட வரையறை சீரமைப்பு குழு என்ற குழுவையும் ஸ்டாலின் அமைத்தார். அந்த குழுவும் கூடி அறிக்கை அளித்தது. இந்த நிலையில்தான் திமுகவின் அமைப்பு முறையில் மாற்றம் வேணும் என்ற கோரிக்கை தேர்தலுக்கு முன்பிருந்தே இருந்த நிலையில் தேர்தல் தோல்விக்கு பிறகு அது அதிகமானது. இந்த ஒரு பின்னணியில்தான் செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டது. காலை 10 மணிக்கு செயற்குழு கூட்டம் கூடியது. 500க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். மாவட்ட செயலாளர்கள், சார்பு அணிகளுடைய மாநில செயலாளர்கள், துணை செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என அனைவரும் இந்த கூட்டத்திலே இருந்தார்கள். வரவேற்புரையாற்றினார் அமைப்பு செயலாளர் RS பாரதி. அவர் வரவேற்புரையாற்றும் போது இந்த கூட்டத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லிவிட்டு, இதில் நம்ம மனம் திறந்து விவாதிக்க போகிறோம், அதனால் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறது, அது வீடியோ எடுக்கிறதெல்லாம் வேண்டாம், செல்ஃபோனை யாரும் யூஸ் பண்ணாதீங்க என்று ஒரு வேண்டுகோளையும் ஆரம்பத்திலேயே வைத்தார். அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் பேச ஆரம்பித்தார். நம்ம மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். திமுகவின் அமைப்பு முறையில் பெரிய மாற்றத்தை உங்களுடைய ஒத்துழைப்போடு நம்ம ஏற்படுத்த போகிறோம். இது சிலருக்கு பிடிக்காம ஒரு கசப்பு மருந்தாக கூட இருக்கலாம். ஆனால் கசப்பு மருந்து உடலுக்கு நல்லது. அந்த அடிப்படையில் திமுக புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டு புதிய எழுச்சியோடு இருப்பதற்கு இந்த மாற்றங்கள் உதவும் என்று ஒரு உரையை நிகழ்த்தி, அதற்கு பிறகு இந்த மாற்றம் பற்றிய தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளை செயலாளர் என்ற பதவிக்கு 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் வர முடியும் என்பது முதல் தீர்மானம். அடுத்ததாக வரிசையாக தீர்மானங்கள். பேரூர், ஒன்றிய, நகர செயலாளர்கள் இவர்களுக்கு அதிகபட்ச வயது 60 இருக்க வேண்டும் என்றும், மாவட்ட செயலாளர்களுக்கு அதிகபட்ச வயது 70 வயது என்றும் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மிகுந்த வரவேற்புக்கிடையில் இந்த தீர்மானங்கள் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இன்னொரு முக்கியமானது, ஒரு மாவட்டத்துக்கு 2 சட்டமன்ற தொகுதி தான். சப்போஸ் ஒரு வருவாய் மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தால் அது கட்சி அமைப்பின்படி 2-2ஆக பிரிக்கப்படும். மிச்சம் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி எந்த கட்சி மாவட்டத்துக்கு பொருத்தமாக இருக்கிறதோ அந்த கட்சி மாவட்டத்தோடு சேர்க்கப்படும். 2+2+3 என பிரிக்கப்படும் என தீர்மானங்கள் எல்லாம் இந்த கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்டன. இதற்கு அப்புறம் பேச அழைக்கப்பட்டனர். இந்த வயது வரம்பு பற்றிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போது இடையிலே எழுந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பழனி மாணிக்கம், இந்த வயது வரம்பிலே சில முரண்பாடுகள் இருப்பது போல இருக்கிறது, இது நடைமுறைக்கு ஒத்து வருமா என்ன ஒரு கேள்வியை எழுப்பினார். அப்போது கட்சியின் தலைவர் ஸ்டாலின் விரிவாக ஆராய்ந்து, விரிவாக ஆலோசித்து இப்படிப்பட்ட முடிவை நம்ம எடுத்திருக்கிறோம். ஒருவேளை இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கூட நம்ம போக போக அதை பார்த்துக்கலாம், இப்போவே அதோட நெகட்டிவ் சைடை பற்றி நம்ம பேச வேணாம் என்று சொல்லி திரு பழனி மாணிக்கத்தை அமர வைத்தார். அதன் பிறகு ஒவ்வொருவராக பேச ஆரம்பித்தனர். முன்னாள் MP, முன்னாள் MLA, இப்போதைய ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் அவர் பேசினார். அவர் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர், திருவிடை
மருதூர் ராமலிங்கம் என்றால் தான் கட்சியில் அவருக்கு நல்ல அறிமுகம். அவர் பேசும்போது நான் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கேன், எம்பியாக இருந்திருக்கேன், இப்போ 10வது முறை ஒன்றிய செயலாளர் இருக்கேன் என்று அவர் பேசும்போது ஸ்டாலின் அவர் வைத்திருந்த மைக்கிலை குறுக்கிட்டு, நீங்கள் வந்து ஒரு முறை நான் ராமலிங்கத்துக்கிட்ட உங்களுக்கு எம்பி பதவி வேணுமா ஒன்றிய செயலாளர் பதவி வேணுமான்னு கேட்டேன். இல்லை எனக்கு ஒன்றிய செயலாளர் பதவி தான் வேணும் அப்படின்னாரு. இப்போ 10 முறை ஒன்றிய செயலாளராக இருக்குன்னு அவரே சொல்கிறாரு. இவ்வளவு முறை ஒன்றிய செயலாளராக இருந்தால் இளைஞர்களுக்கு எப்போ நம்ம வழிவிடுறது என்று கேட்டபோது கூட்டத்தில் வரவேற்பு கோஷம் அதிர்ந்தது. அதற்கு பிறகு திரு கிருஷ்ணசாமி திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் பேசினார். அவருக்கு முன்னாடி அப்துல்லா பேசினார். புதுக்கோட்டை அப்துல்லா தான் இந்த கூட்டத்தின் ஒரு முக்கியமான மாற்றத்தை மாற்றத்துக்கான ஒரு பொழுதை உண்டாக்கியவர்னு சொல்லலாம். அதாவது கட்சி அமைப்பு விதிகள் இந்த மாற்றம் பற்றியே பேசின இந்த கூட்டத்தில் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களின் சட்டமன்ற செயல்பாடுகள், இப்போதைய சட்டமன்ற செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்பதை அப்துல்லா தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. நாங்கள்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கோம், சொற்ப எண்ணிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் அப்போவே நாங்கள் வந்து பாஜக அரசுக்கு நிறைய நெருக்கடி கொடுத்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இப்போது 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருந்த போதும் இன்றைய இந்த டிவிகே அரசுக்கு நம்மளால் எந்த நெருக்கடியும் ஏன் கொடுக்க முடியவில்லை? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கு நம்முடைய திமுக சீனியர் உறுப்பினர்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. அதனால்தான் நம்மளால் சட்டமன்றத்தில் ஒரு வலிமையான எதிர்ப்பை காமிக்க முடியல. நான் மட்டும் இல்லை, கட்சியில் பல மட்ட நிர்வாகிகள், அடிமட்ட தொண்டர்கள் இதைத்தான் உணர்றாங்க. அதனால சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று அப்துல்லா பேசும்போது கூட்டத்தில் பலத்த வரவேற்பு ஓசை எழுந்தது. அதற்கு பிறகு கிருஷ்ணசாமி பேசும்போதும் அதையே அவர் வழிமொழிந்தார். கிருஷ்ணசாமி பேசும்போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம், முன்னாள் வேளாண்மைத்துறை அமைச்சர், இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எழுந்து அவருக்கே உரிய பாணியில் பதில் சொல்ல முற்பட்டார். அப்போது திமுக தலைவர் ஸ்டாலின், நீங்க உட்காருங்க பன்னீரே, அவர் கருத்தை சொல்றாரு, அவர் சொல்லட்டும் என்று எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை உட்கார சொல்லிவிட்டார். எம்ஆர்கே வாட்டமான முகத்தோடு அமர்ந்தார். அதற்கப்புறம் மகளிர் அணி சார்பாக சேலத்தைச் சேர்ந்த ரேகா பிரியதர்ஷினி, ஈரோட்டைச் சேர்ந்த அனிச்சம் கனிமொழி ஆகியோர் பேசினார்கள். அவர்கள் இந்த அமைப்பு முறைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை வரவேற்றதோடு இதிலே 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், பெண்களுக்கு பங்கு வேண்டும், கட்சி அமைப்பு பதவிகளில் பெண்களுக்கு பங்கு வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் எம்பி கனிமொழி, இது பற்றி நான் வந்து அண்ணங்கிட்ட தலைவர்கிட்ட விரிவாக பேசியிருக்கேன், கூடிய விரைவில் நம்ம கட்சியில் பெண்களுக்கு அதிகாரமிக்க நல்ல இடங்கள், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார். அதற்கு அடுத்ததாக திமுகவின் இளைஞரணி மாநில துணை செயலாளர் இளையராஜா அவர் பேசியது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி நம்முடைய இளைஞரணி செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை அவர் தஞ்சாவூரில் பேசிய ஒரு பேச்சுக்காக இந்த ஆளுங்கட்சி போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் அலக்கழிச்சாங்க. அந்த நேரத்தில் மிகப்பெரிய எழுச்சி மாநிலம் முழுவதும் ஏற்பட்டது. அடுத்த நாள் சட்டமன்றம் கூடுது. சட்டமன்றத்தில் இதை பெரிய அளவிலே நாம் எதிரொலிப்போம், பெரிய அளவில் ஒரு அதிர்வான ஒரு எதிரொலி திமுக சார்பில் இருக்கும் அப்படின்ட்டு என்னை போன்றவர்கள் ஏராளமான திமுக இளைஞரணி நிர்வாகிகள் எதிர்பார்த்தோம். ஆனால் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டமன்றத்தில் நம்ம எதுவுமே பண்ணல. இது வந்து ஏன் என்ற ஒரு கேள்வியை திருத்துறைப்பூண்டி இளையராஜா இந்த கூட்டத்தில் எழுப்பினார். அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர், தேர்தலுக்கு முன்பு அதிமுகவிலிருந்து வந்து திமுகவில் சேர்ந்த ஓபிஎஸும் இந்த கூட்டத்தில் பேசினார். அவருடைய உரைக்கு மிக நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதாவது இந்த சட்டமன்ற செயல்பாடுகள் பற்றிய விமர்சனங்களுக்கு பதிலும் அவர் அளித்தார். மற்றபடி அவருடைய உரை மிக முக்கியமானதாக ஒரு வரவேற்புக்கு உரியதாக இருந்தது. இவர்களெல்லாம் பேசி முடித்த பிறகு நிறைவாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் பேசினார். அவர் பேசும்போது வயது மூப்பு காரணமாக வார்த்தைகளில் சில தடுமாற்றங்கள் இருந்தன. எடுத்த எடுப்பிலேயே இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்திருக்கும் அனைவரையும் அப்படின்னு ஆரம்பித்தார்.
உடனே ஸ்டாலின் தான் அவர்கிட்ட போய் இதை பொதுக்குழு இல்லை, இப்போ நடைபெறுறது தலைமை செயற்குழு கூட்டம் அப்படின்னு சாரி செயற்குழு கூட்டம் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அதுபோல் திருச்சி சிவா என்பதற்கு பதிலாக அந்தியூர் சிவான்னு உச்சரிச்சிட்டார். இப்படி வயது மூப்பு காரணமாக சில வார்த்தைகளில் அவருக்கு தடுமாற்றம் இருந்தாலும் திரு துரைமுருகன் அவர்கள் பேசிய பேச்சு தான் நேற்றைய செயற்குழு கூட்டத்தில் திமுகவினர் அனைவராலும் கொண்டாடப்பட கூடிய ஒரு பேச்சாக அமைந்திருந்தது. என்ன சொன்னார்னா, எதிரியா பாரு, மாமன் மச்சான்னு பார்க்காத, எங்களுக்கு பெரியார் கலைஞர் இதெல்லாம் இதைத்தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. எம்ஜிஆர் என்னை படிக்க வச்சாரு, ஆனாலும் சட்டமன்றத்தில் எம்ஜிஆரை எதிர்க்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட போது மிக கடுமையாக எதிர்த்தவன். ஏனென்றால் என் தலைவர் கலைஞர் என்பதால் சட்டமன்றத்தில் நான் எம்ஜிஆரை நேருக்கு நேராக எதிர்த்து பேசியிருக்கிறேன். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை உடைய எம்ஜிஆர் அவர்களே, உங்களுடைய அந்த கரங்கள் இன்று சிமெண்ட் ஊழல் என்ற ஊழல் கரை படிந்து போய் காணப்படுகிறது என்று சட்டமன்றத்தில் நான் பேசினேன். அப்படிலாம் நாங்கள் சட்டமன்றத்தில் இருந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்தை பார்த்தால் ரொம்ப வேதனையாக இருக்குது. அன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு, என் டேபிளில் 3 ஃபைல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்றாரு. இதற்கு உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகம் தரப்பிலிருந்து மிக கடுமையான எதிர்வினை இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எதுவுமே இல்லை. நான் ரொம்ப வேதனை அடைஞ்சேன். அதற்கு ஓரிரு நாள் கழித்து தான் திமுக எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி முதலமைச்சருக்கு ஓப்பன் சேலஞ்ச் விட்டாரு. அப்போ அவர் பேச்சை பார்க்கும்போது தான் எனக்கு அந்த ஒரு ஆறுதலாக இருந்துச்சு, அந்த வேதனைக்கு ஒரு மருந்தாக இருந்தது. உடனடியாக உதயநிதியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு எனக்கு அப்போது மகிழ்ச்சி இருந்தது. எதிரியா பாருங்க, அவரை மாமா மச்சான் அப்படின்னு உறவு முறை நீங்கள் கொண்டாடினால் வெளியே பார்க்குற திமுக கட்சிக்காரன் என்ன நினைப்பான்? அவனும் உறவுமுறை கொண்டாடிட்டு அவன்கிட்டயே போயிடலாமா என்ன நினைக்க மாட்டானா? அதனால சட்டமன்றத்தில் திமுகவின் செயல்பாடுகள் இன்னும் கூர்மையடைய வேண்டும் என்பது பற்றி அவருடைய அனுபவத்தை, பழங்கால அவருடைய அனுபவத்தை எல்லாம் வைத்து பேசினார். துரைமுருகன் பேசும்போது கூட்டத்தின் பின்னால் இருந்து வேலு வேலு என்ற குரல்கள் திமுகவின் செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியிலேயே எழுந்தன. அதாவது சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசிய போது, அதாவது பட்ஜெட்டிலே அவருடைய தமிழ் சற்று நிரடலாக இருக்கிறது என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் மிக மென்மையாக மிக தன்மையாக சுட்டிக்காட்டினார். ஆனால் அவருக்கு பதில் சொல்கிறேன் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு எது நான் இப்படி தான் பேசுவேன், முடிஞ்சா கேளுங்க என்றெல்லாம் ஒரு அருவருப்பான ஒரு உடல் மொழியிலே அவர் பேசினார். இதை திமுக கண்டிப்பதற்கு பதிலாக அப்போது முன்னாள் அமைச்சர் வேலு எழுந்து, அவர் ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேசினது ஒன்றும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, என்னை போல மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தால் நீங்கள் கோச்சிக்கலாம், இதுக்கெல்லாம் கோச்சிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு, மரிய வில்சன் எனக்கு ரொம்ப நாளாக நல்லா தெரியும், எங்கள் அண்ணனோட மாப்பிள்ளை தான் அவர் என்றெல்லாம் சொன்னதை எப்படி திமுகவினர் எடுத்துக்கொண்டார்கள் என்பதைத்தான் இந்த செயற்குழு கூட்டத்திலே அவர்கள் ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தினார்கள். இந்த அளவில் திமுகவின் கட்டமைப்பு மாற்றம், திமுகவின் சட்டமன்ற செயல்பாடு என 2 வகைகளில் திமுக செயற்குழு கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை மீண்டும் சட்டமன்றம் கூடுகிறது. அப்போது இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் திமுகவின் செயல்பாடுகள் இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் இந்த செயற்குழு கூட்டத்தில் நன்றி உரையாற்றியவர் முதன்மை செயலாளர் நேரு, அவரும் சட்டமன்றத்திலே மூத்த உறுப்பினராக இருக்கிறார். அவர் பேசும்போது, இங்கே நம்ம சட்டமன்ற செயல்பாடுகள் பற்றிலாம் எல்லாரும் விமர்சித்தாங்க, நாங்கள் சிறப்பாக தான் செயல்படுறோம், அதில் நாங்கள் பல விஷயங்களை எங்களை கேமராவை காட்ட மாட்டுறாங்க, அதனால் நீங்கள் உங்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்படுவோம் என நாசூக்காக ஒரு பதில் சொல்கிற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பிலே பதில் சொல்வது போல நேரு பேசினார். இந்த நிலையில் திமுக செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கும் வெற்றிக்கழக தலைமைக்கும் சென்று சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்களின் அணுகுமுறையில் பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு செய்தியும்
ஆளுங்கட்சி தலைமைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அதனால சட்டமன்றத்தில் திமுக இனி வேற மாதிரி இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. கட்சியின் அமைப்பு விதிகளில் ஏற்பட்ட மாற்றம் ஒரு பக்கம், கட்சியின் சட்டமன்ற செயல்பாடுகளில் மாற்றம் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் என 2 முக்கியமான எதிர்பார்ப்புகளை இந்த செயற்குழு கூட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.